வணக்கம். நான் பார்வதி மூர்த்தி. ஐகார்ட் டிசைனர் கிரியேட்டிவ் டூல் யூஸ் பண்ணும்போது டேட்டா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் இப்போ நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் க்ராப் பண்ணிட்டு எப்படி ஃபோல்டரில் போடணும். ஃபோட்டோ சைஸ் வந்துட்டு வித் வந்துச்சு 2.5 சென்டிமீட்டர்ஸ், ஹைட் 3 சென்டிமீட்டர்ஸ், ரெசல்யூஷன் 300 dpi அண்ட் ஜேபிஜி ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும். ஃபோட்டோ நம்பர் வந்துட்டு நீங்கள் ரோல் நம்பர் இல்லாட்டா ஹால் டிக்கெட் நம்பர் இல்லாட்டா அட்மிஷன் நம்பர் போட்டுட்டு சேவ் பண்ணுங்க. அப்போது உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணணும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி எல்லா ஃபோட்டோஸ் ஒரு ஃபோல்டரில் போடணும். நெக்ஸ்ட் நீங்கள் லோகோ வேணும்னு சொன்னால் லோகோ எதுக்கு பின்னால் பேக்ரவுண்ட் எடுத்துட்டு டிரான்ஸ்பரண்ட் பண்ணிட்டு ஒரு பிஎன்ஜி ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுங்க. அப்படியே நீங்கள் சிக்னேச்சர் வேணும்னு சொன்னால் சேம் அப்படியே பின்னால் பேட்ச்னு எடுத்துட்டு அது பிஎன்ஜி ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எக்ஸல் ஷீட் எப்படி பண்ணணுமோ அப்படியே இப்போ சொல்ல வேணும். எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரோல் நம்பர் 1ல் சீரியல் நம்பர் கம்பல்சரி இருக்கணும். இது 1001லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எதுக்கு 1001ல் பண்ணணும்? 1001ல் நீங்கள் ரோல் நம்பர் போட்டால் உங்களுக்கு டேட்டா எப்படி இருக்குமோ அப்படியே சீரியல் வைஸாக கார்டு ஜென்ரேட் ஆகும். அப்புறமா நீங்கள் 1 2 3 போட்டால் வரும். 1 2 3 போட்டால் உங்களுக்கு சீரியல் வைஸாக வராது. அதனால கம்பல்சரி 1001லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரோ நம்பர் 1 உங்கள் டேட்டா எது இருக்குமோ அது அந்த மாதிரி நீங்கள் ஹெட்டிங்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த ஹெட்டிங்ஸில் நீங்கள் டாட் காமா சிம்பிள்ஸ் அப்படி ஒன்றும் யூஸ் பண்ணக்கூடாது. இது ரோ நம்பர்கள் சாஃப்ட்வேருக்கு வேணும். அதனால இதில் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஒன்றும் யூஸ் பண்ணாது. அண்ட் இந்த டேட்டாவில் உங்களோட டேட்டா எது இருக்குமோ அப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்புறமா இந்த டேட்டாவில் ஏதானா ஒரு ஸ்டூடெண்ட் பிளட் குரூப் இல்லை, இதில் ஃபோன் நம்பர் இல்லை, அந்த மாதிரி இல்லட்டா அட்ரஸ் எதனா பிளாங்காக இருந்தால் நீங்கள் இங்கே பிளாங்க் செல் ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி எதனா டாட் போடுங்க, இல்லட்டா எதனா ரைட் பண்ணுங்க. பிளாங்க் செல் எங்கே டோட்டல் டேட்டாவில் எங்கேயும் பிளாங்க் செல் ஒட்டக்கூடாது. அப்புறமா ஷீட் நம்பர் 1ல் உள்ள டேட்டா தான் சாஃப்ட்வேர் ஆக்செப்ட் பண்ணுவான். அப்புறமா நீங்கள் சேவஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எக்ஸல் 97 2003 ஒர்க் புக் இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் சேவ் பண்ணணும். எக்ஸல் 97 2003 ஒர்க் புக். டோட்டல் டேட்டா ஒரு ஃபோல்டரில் தான் இருக்கணும். எதுக்கு ஒரு ஃபோல்டர் தான் இருக்கணும்? நீங்கள் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது இந்த ஃபோல்டர் தான் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு சர்ச் பண்ண வேண்டாம். அதனால டேட்டா எல்லாம் ஒரு ஃபோல்டர் தான் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண முடியும்.